Vivek's monsoon sale 3 liters and above sizes water heaters rupees 3550 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்பவே உங்க அருகில இருக்க விவேக்ஸ்க்கு வாங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பியூட்டி டிப் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் வந்து இப்போ நமக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுல எல்லாருமே அவேராக இருக்காங்க. பட் அந்த மாய்ஸ்சரைசர் எப்படி சூஸ் பண்ணுறது, நம்ம நேச்சராகவே வீட்லேயும் பண்ண முடியுமா, இப்படி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இப்போ மாய்ஸ்சரைசருக்கு தான் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படின்னே சொல்லுவேன். நிறைய பேர் 1000 rupees 500 rupees இப்படியெல்லாம் கடையில் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வீட்டிலே நீங்களே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் தான் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னென்னு தானே கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதையும் எடுத்துக்கலாம். பட் இது வந்து நான் நார்மலாக கடையில் வாங்கியிருக்க தேங்காய் எண்ணெய், அதாவது கடையில் இந்த சென்ஸ் இது வந்து பிராண்டட் தேங்காய் எண்ணெய் கடையில் விற்கிறது. அடுத்ததாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா ஜெல். ஸோ இந்த ஆலிவேரா ஜெல் இல்லாமல் நான் மோஸ்ட்லி வீடியோஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பியூட்டி டிப்ஸில் ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது இந்த ஆலிவேரா ஜெல். ஸோ ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து இது நமக்கு இன்டேக்காகவும் சரி, நம்மளுடைய அவுட் அதாவது ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, அவ்வளோ ஒரு பெனிஃபிட்டான ஒன்றா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னோடய கையில் வந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 2 to 3 drops வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஆலிவேரா ஜெல். ஆலிவேரா ஜெல் வந்து கோகோனட் ஆயில் 2 to 3 drops எடுத்துக்கிறதுனால அதை விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக நான் ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது ரெண்டுத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் தனித்தனியாக மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து அந்த மாய்ஸ்சரைசர் கடையிலலாம் வாங்குகிறோம்ல, அதை நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆலிவேரா ஜெல் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்னுடைய கை வந்து அப்படியே ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரியே இருக்கும். இது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புக்கும் வந்து இது பொருந்தும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை வந்து நீங்கள் வீட்டில் இருக்கும் போதும் அப்ளை பண்ணிக்கலாம், வெளில போகும்போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மேக்கப் பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மேக்கப் பேஸ்க்கு வந்து இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேக்கப் வந்து சரியாக செட் ஆகாது. ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் உங்கள் ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயை வந்து நீங்கள் ஃபேஸில் போடுறதுனால உங்கள் ஃபேஸ்க்கு ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் வந்து வெளில போகிறீங்க, சூரிய வெளிச்சத்தினால உங்களுடைய அந்த ஃபேஸ் ஸ்கின்னுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய டேமேஜ் இருக்கும். அண்ட் அதை விட அதிகமான டேமேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷனால் நம்மளுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ பாதிக்கப்படும். நம்மளுடைய ஸ்கின் வந்து ஒரு மாதிரி டல் ஆகிடும். இந்த பொல்யூஷன்னாலேயே நம்மளுடைய ஸ்கின்ல வந்து நிறைய பிம்பிள்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பிம்பிள்ஸ் வர்றதுனால ஆப்வியஸாகவே உங்கள் ஸ்கின்ல வந்து சின்ன சின்ன டார்க் மார்க்ஸ் எல்லாம் வந்து அப்படியே இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு லிமிட்டாக பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஆயில் ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் லிமிட் ஆக்கிக்கோங்க. பிகாஸ் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுடைய ஸ்கின்ல ஆயில் இருக்கிறதுனால இந்த தேங்காய் எண்ணெய் வந்து உங்களுக்கு நிறைய தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 1 ட்ராப்பே வந்து ஆயில் ஸ்கின்னுக்கெல்லாம் போதுமானது அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் பொருந்தும். அந்தந்த ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதோட குவான்டிட்டியை எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க தேங்காய் எண்ணெய் வந்து அப்ளை பண்ணால் ஸ்கின்னு டார்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. பிகாஸ் நிறைய செலிப்ரிட்டிஸும் இந்த தேங்காய் எண்ணெயை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை அப்ளை பண்ணோன்னே உங்களுக்கு அந்த மாதிரி டார்க்கான மாதிரி தெரியும். பட் கொஞ்சம் நேரம் கழித்து அது சரியாயிடும். அதுவும் வந்து இந்த மாதிரி ஆலிவேரா ஜெல் தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த டார்க் ஆகிற இஷ்யூ வந்து இருக்காது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கின்னோட அந்த எலாஸ்டிசிட்டி மெயின்டைன் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுடைய ஸ்கின்னு வந்து நேச்சராகவே வந்து சாஃப்டாக இருக்கும். உங்களுடைய ஸ்கின்ல வந்து டேனிங் அந்த பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா அதையும் கூட இந்த இயற்கையான மாய்ஸ்சரைசர் சரி பண்ணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆலிவேரா ஜெல்ல கண்டிப்பாக ஏகப்பட்ட நன்மைகள் நம்மளுடைய பியூட்டிக்கு இருக்குது. அது உங்களுக்கே நிறைய தெரியும். பிகாஸ் நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆலிவேரா ஜெல்லை ரெகுலராக உங்களுடைய ஸ்கின்ல வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் முகத்தில் சுருக்கங்கள் சீக்கிரம் வராமல் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு
பேருக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்னாலே வந்து அவங்களுடைய கண்ணில் டார்க் சர்க்கிள் வந்துடுது, அவங்களுடைய ஃபேஸ் ஸ்கின்னே வந்து ஒரு மாதிரி வந்து ரொம்பவே வயசான மாதிரி ஆகிடும். இதெல்லாம் அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். இதெல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய், ஆலிவேரா ஜெல் இதெல்லாத்தையும் உங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் ரெகுலர் அப்ளிகேஷனில் பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னாலே வந்து இதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும். பட் இது எல்லாமே வந்து அவுட்டில் நம்ம அப்ளை பண்ணுறது தான். எப்போவுமே வந்து நீங்கள் உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது இன்னும் பிரைட்டாக தெரிவிங்க. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சொன்ன இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாய்ஸ்சரைசரில் நான் ஆலிவேரா ஜெல் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினேன் இல்லையா. ஸோ இந்த தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக இன்னும் சில எண்ணெய்களும் நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணலாம், பாதாம் ஆயில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஆயில் பிடிச்சிருக்கோ அதோட இந்த ஆலிவேரா ஜெல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இயற்கையான மாய்ஸ்சரைசர் கிடச்சிடும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்ககிட்டேருந்து பாய் சொல்லிட்டு கிளம்புறது சுபாஷினி. என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு புவர் ஃபேமிலி, ரொம்ப பாவமான ஒரு பொண்ணு. இந்த கெட்ட பார்த்து தெரியும். ஸோ டேரக்டர் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட வந்து இந்த ஸ்டோரிக்கு இப்படி தான் நீ